எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் சமீபத்தில் வாசித்து முடித்த இந்த புத்தகத்தை பற்றின ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, இந்த ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படின்னு போட்டிருக்க இந்த புத்தகத்தில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னா, முதல்ல நம்ம கோபம், பொறாமை, வெறுப்பு இது போன்ற குணங்கள் நமக்குள்ள நம்ம மனதுக்குள்ள தோன்றினாலே அது ஒரு கெட்ட சக்திகளை உருவாக்கி அதை எப்படி வெளியே தள்ளுறதுக்குன்னு ஒரு வழியை தேடும். சரிங்களா? வெளியே வழியை தேடும்போது நமக்கு வாய்ப்புண்ணு இந்த மாதிரி நம்ம உடம்புல ஏதாவது ஒரு வியாதிகள் மூலியமா அதை வெளியே தள்ளிடும். அதே விஷயம் அதுக்கு அப்படியே மாறுபட்டது அன்பு, பொறுமை, பொறாமை இல்லாமல், அப்புறம் கோபம் இல்லாமல் சந்தோஷமாக எப்போவுமே இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை என்றைக்குமே இளமையாகவே வைத்துக்கிடும். நம்மளை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆளாகவும் ஆற்றல் மிகுந்த ஒரு மனிதனாகவும் இந்த உலகத்துக்கு நம்மளை எப்போவுமே வெளிக்காட்டும். இதனால் நமக்கு செல்வங்களை ஈர்த்து கொடுக்கும், நிறைய நன்மைகள் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும்னு இந்த புத்தகத்தில் போட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு உணர்மனம், ஆழ்மனம் அப்படின்னு ரெண்டு மனது இருக்குது. உணர்மனம் என்னென்னா, நம்ம இப்போ பொதுவாகவே இப்போ நம்ம முழிச்சிருக்கும்போது இப்போ நம்ம ஒரு விஷயங்களை பார்க்குறோம். இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத சிந்திச்சு அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பயன்படுறது இந்த மனசு தான் உணர்மனம். சரிங்களா? ஆழ் மனதுனா என்னன்னா, அதுக்குன்னு எந்த இதுவுமே கிடையாது, அதால் சிந்திக்கலாம் முடியாது. நம்ம என்ன கட்டளை இடுறோமோ அதை அப்படியே நமக்கு நடத்துறதுக்காக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து அந்த சக்திகளை எடுத்து நம்ம கிட்ட ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் ஒரு அளவு கடந்த சக்தியை கொண்டது தான் நம்மளுடைய ஆழ்மனம். நம்ம ஆழ்மனதுக்கு நமக்கு இது தேவையா தேவையில்லையா அப்படி உணரக்கூடிய சக்தி கிடையாது. இது தப்பா கரெக்டான்ட்டு நம்ம என்ன கட்டளை இடுறோமோ அதை அப்படியே அது செய்து கொடுத்துரும். எப்படி நம்ம ஆழ்மனதை நம்ம கட்டளையிட்டு அதை நமக்கு சாதகமாக செயல்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு விஷயத்த உணர்வுபூர்வமாகவும் நம்மளோட மனதளவுலையும் அது உண்மையாக நடந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பணும். அதுக்கான செயல்கள்லையும் நம்ம இறங்கி அதை செயல்படுத்தணும். இப்படி செயல்படுத்தும் போது நம்ம எதை விரும்புகிறோமோ அதை நம்மக்கிட்ட ஈர்த்து கொடுக்கக்கூடிய அந்த சக்தியும் வலிமையும் நம்மளோட ஆழ்மனதுக்கு உண்டு. அதை கண்டிப்பாக நமக்கு நடத்தி கொடுத்துரும். இப்படி தான் நம்ம ஆழ்மனதுக்கு கட்டளையிட்டு அதோட சக்தியை நம்ம பயன்படுத்தலாம். இதன் மூலியமா நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் இல்லை, நமக்கு உள்ள ஏற்படக்கூடிய மிக கொடூரமான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் சக்தியும் நம்மளோட ஆழ்மனதுக்கு உண்டு. எப்பேற்பட்ட நோயையும் குணமாக்கி அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணி முடியக்கூடிய சக்தி ஆழ்மனதுக்கு உண்டு. இதெல்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதன் பிறகு நம்ம வாழ்க்கையில் நமக்கு எப்போவுமே பயம் அப்படிங்கிறது இருக்குதுன்னா, நம்ம எந்த விஷயத்தை கண்டு பயப்படுறோமோ அந்த விஷயத்த செய்ய துணிஞ்சிட்டோன்னா, அந்த விஷயத்தை இறங்கி நம்ம செய்யும்போது தான் நம்மளால் அந்த பயத்துலேருந்து வெளியே வர முடியும். மனிதனுக்கு அவன் பிறக்கும்போது இருக்கக்கூடிய பயம் இரண்டு தான். ஒன்று, ஒரு உயரத்துலேருந்து கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிறக்கூடிய பயமும், அதுக்கப்புறம் அவன் சத்தத்தை கண்டு பயப்படக்கூடிய பயமும் தான் மனிதனுக்கு. இந்த ரெண்டு பயம்தான் இயல்பாகவே அவன் பிறப்பிலிருந்தே அவனுக்கு இருக்கும். ஆனால் அதை தவிர்த்து மற்ற பயங்கள் எல்லாமே அவன் தானாக அவனுடைய ஆசிரியர்கள் மூலமாகவோ அவன் பெற்றோர்கள் மூலியமாகவோ இந்த சமுதாயத்து மூலியமாகவோ அவன் சம்பாதித்து கொண்டது தான் அப்படிங்கிறதையும் இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. நம்ம எப்படி பயத்தை விட்டு வெளியே வரணுங்கிறத பற்றியும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் இந்த மாதிரி விஷயங்களை அப்புறம் ஆன்மீகம் பற்றின ரொம்ப ஆழமான சில கருத்துக்களும் இருக்குது. நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த புத்தகம்.
எல்லோருக்கும் நன்றி.